Hi friends, welcome to Zaag Zoog kitchen. இன்னைக்கு நம்ம Zaag Zoog kitchenல பார்க்க போறது ஈத் ஸ்பெஷல் Instant Malai Cake Recipe தான் பார்க்க போறோம். இத bread malai cake and bread sandwich cake னு கூட சொல்லலாம். இத குறைஞ்ச பொருட்களை வச்சு ரொம்ப ஈஸியா குயிக்கா செஞ்சிடலாம். இந்த bread dessertோட டேஸ்ட் வந்து ஃபண்டாஸ்டிக்கா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான மலாய் கேக் ரெசிபி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பேன்ல 2 கப் அதாவது 500 ml வந்து மில்க் சேர்த்துக்கிறேன். இதோட 1/3 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா கலந்து விட்டுக்கணும். அடுப்பை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை கைவிடாமல் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். வாசத்துக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பாலை வந்து கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இதோட சைட்ஸில் படிக்கிற ஏடெல்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேட்லா யூஸ் பண்ணி இதை இந்த மாதிரி எடுத்து விட்டு பாலில் சேர்த்துக்கணும். இன்னும் கலர் அண்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பால் நல்லா கொதிக்கட்டும். ஒரு பவுலில் 1/4 கப்பு வந்து பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறேன். இதை கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை ஒரு தடவை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் சேர்த்துக்கணும். கஸ்டர்ட் மில்க் சேர்த்ததும் பால் வந்து நல்லா திக்காகி கெட்டியாயிட்டே வரும். கைவிடாமல் கட்டிப்படாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பால் வந்து நல்லா திக்காயிருச்சு. இப்போ கொஞ்சமாக பாதாமை வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பால் வந்து இந்த திக்னஸில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பால் பார்த்தீங்கன்னா ஆறுனதும் இன்னும் கெட்டியாயிட்டே வரும். இந்த திக்னஸில் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கிறப்பயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை உடனே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கிறதுனால இது ஆற மேலே வந்து ஏடு மாதிரி படியும். அதனால இதை வந்து கைவிடாமல் அப்பப்போ மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மலாயை பார்த்தோம்னா சாப்பிட்றப்ப சில்லுன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதனால் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நான் வந்து 6 ஸ்லைஸ் ஒயிட் பிரெட் எடுத்திருக்கேன். 2 ஸ்லைஸ் பிரெட் எடுத்திருக்கேன். இதோட 4 சைட்ஸையும் நைஃபால் இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 2 பிரெட்லையுமே கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைட்ஸை வந்து தூக்கி போட்டுற வேணாம், நம்ம பிரெட் க்ரம்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸையுமே நம்ம வந்து சைட்ஸை வந்து கட் பண்ணிக்கணும். பிரெட்டில் அப்ளை பண்ணுறதுக்காக திக்கான ஒரு மலாய் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் 1/2 கப்பு வந்து மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன். இதோட 1/4 கப்பு வந்து பவுடர்டு சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி கெட்டி பேஸ்ட்டாக நம்ம கலந்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன், பால் வந்து மொத்தமாக சேர்த்துறாம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல கெட்டியாக பேஸ்ட் மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம பிரெட்டில் அப்ளை பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ சேர்க்க விருப்பமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு பீஸ் பிரெட்டை வந்து இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி கைகளால் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த பீஸை வந்து ஒரு நைஃப் வச்சு கிராஸாக டயகனலாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் இந்த கிராஸில் டயகனலாக கட் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தோம்னா 2 ஸ்லைசஸ் பிரெட்டில் வந்து 4 குட்டி குட்டி பிரெட் சாண்ட்விச்சஸ் கிடச்சிருக்கு. இதே மாதிரி எல்லா பீஸ் பிரெட்லையுமே நான் வந்து மாவா பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு 6 ஸ்லைஸ் பிரெட்டில் வந்து 12 சாண்ட்விச்சஸ் கிடச்சிது. இப்போ மீதம் இருக்க பேஸ்ட்டில் வந்து 1/4 கப்புக்கும் கம்மியாக பால் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் மட்டும் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துக்கணும். இப்போ இந்த பாலை வந்து பிரெட் ஸ்லைசஸில் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ்ஷை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இது எதுக்காக செய்கிறோம்னா பிரெட்டு வந்து மாயிஸ்டாக ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த பாலை வந்து இப்படி அப்ளை பண்ணிக்கிறோம். எல்லா சாண்ட்விச்லையும் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் பாலை வந்து அப்ளை பண்ணிக்கணும். இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் நம்ம எடுத்து வச்சிருக்க பிரெட் சாண்ட்விச்சஸை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு இருக்கிற மலாய் அதாவது ரபடியை வந்து இதுக்கு மேலே போர் பண்ணிக்கலாம். எல்லா பிரெட் ஸ்லைசஸையுமே கவர் ஆகுற அளவுக்கு மலாயை வந்து போர் பண்ணிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் பிரெட்டில் வந்து முதவே நம்ம வந்து இந்த மாதிரி மலாய் சேர்த்து போர் பண்ணி வச்சிடக்கூடாது. இது சாப்பிட்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ரெடி பண்ணால் போதும். அப்போ தான் பிரெட் வந்து சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு பீசஸ்லையுமே கார்னிஷிங்காக கொஞ்சமாக நட்ஸு அதாவது பாதாம் அண்டு பிஸ்தா 2யுமே கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். லாஸ்ட்டாக குங்குமப்பூவால் டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பிரெட் மலாய் கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை சில்லுன்னு சாப்பிட்றப்ப இதோட டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டேஸ்டியான பிரெட் மலாய் கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சுவையான சமையல், சுகமான வாழ்வு. தேங்க்யூ.